காய்ஸ், அவ்வளோதாங்க. நாங்கள் வந்து ஈசிஆருக்கு வந்துட்டோம். பாண்டிச்சேரி தாண்டி தான் வந்துட்டு இருந்தோம். அந்த வழியில் பார்த்தீங்கன்னா கல்பாக்கத்தில் ஏரிலாம் செம்மையாக நிரம்பி இருந்தது. அந்த வழியில் போட்லலாம் கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொல்லி இறங்கி பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா மழை கொட்டுன்னு கொட்டிகிட்டு இருந்தது. ஸோ வந்து எனக்கு வந்து மைண்டே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா ரொம்ப குளிராக இருந்தது. பசங்களுக்கு வந்து செட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டு திரும்பியும் வந்து அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது காரில் ஏறியே உட்காந்தாச்சு. ஏன்னா மைண்ட் சேஞ்ச் பண்ணிட்டோங்க. ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளிராக இருந்தது. அதுக்கப்புறம் ஈசிஆர் வந்து பார்த்தோன்னா செம்ம மழை பெஞ்சி ரோடு எல்லாமே நிரம்பி இருந்தது. ஐயோ, போகும்போது அவ்வளோ மழையே இல்லைங்க. மாயாஜல்லாம் செம்மையாக நிரம்பி இருந்ததுங்க. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் பசங்க வந்து வந்தாங்களோ இல்லையோ எல்லாமே எடுத்து இப்போ அவங்க விளையாட்டு பொருள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க, எங்கள் அக்காவுடைய பேத்திங்க எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட நானும் வந்து செம்மையாக விளையாடிட்டு இருந்தேன். ஏன்னா நாங்களும் சென்னைக்கு கிளம்பணும் இல்லையா, அந்த பாத்திரம்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. செம்ம ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அது பார்க்கும்போது எங்களுக்கும் ஹாப்பியாக இருந்தது. அவ்வளோதாங்க, அந்த குட்டி பசங்க ஹாப்பி ஆனதும் எங்களுக்கும் ஹாப்பி தான். இந்த டே விலாக் வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். இதோடைய கண்டினியூலாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சிருந்தது அந்த டே ஃபுல்லாகவே செம்ம ஹாப்பியாக இருந்தது. ஆனால் என்னன்னா தூக்கம் இல்லாமல் டயர்டாக இருந்ததுங்க. அங்கேயே ஸ்டே பண்ண சொன்னாங்க. இருந்தாலும் வந்து என்னால் ஸ்டே பண்ண முடியாது. ஏன்னா நான் ஆஃபீஸ் போகணும் இல்லையா. அங்கேருந்து கிளம்பிட்டேன். டாட்டா.